கருங்கல் அருகே கடன் தொல்லையால் மனைவியின் கழுத்தை அறுத்துவிட்டு தற்கொலைக்கு முயன்ற கணவர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே உள்ள கண்ணன்விளையைச் சேர்ந்தவர் ஜெகன், வயது 42. இவருடைய மனைவி அனுஷா, வயது 30. இவர்களுக்கு 2 மகள்கள் உள்ளனர். ஜெகன் கருங்கல் பஸ் நிலையம் அருகே உள்ள ஆட்டோ நிறுத்தத்தில் ஆட்டோ ஓட்டி வருகிறார். ஜெகனுக்கு 10 லட்சம் ரூபாய் வரை கடன் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று முன்தினம் ஒரு நபருக்கு ரூபாய் 3 லட்சம் திருப்பிக் கொடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதற்காக அவர் பலரிடம் கடன் கேட்டு பார்த்தும் பணம் கிடைக்கவில்லை. இதனால் ஜெகன் மன வருத்தத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் காலையில் ஜெகன் தனது 2 குழந்தைகளையும் ஆட்டோவில் பள்ளிக்கு அழைத்துச் சென்றார். அங்கு குழந்தைகளை விட்டதின் பிறகு வீட்டுக்கு வந்து அவர் தற்கொலை செய்து கொள்ள முடிவை எடுத்துள்ளார். இதை அவரது மனைவியிடமும் ஜெகன் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து ஜெகன் தனது மனைவியின் கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதனால் வலி தாங்க முடியாமல் அனுஷா அலறியபடி வீட்டில் இருந்து வெளியே ஓடி வந்து இரத்த வெள்ளத்தில் கீழே விழுந்தார். தொடர்ந்து ஜெகனும் தனது கழுத்தை கத்தியால் அறுத்துள்ளார். இதற்கிடையே அனுஷாவின் அலறம் சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் விரைந்து வந்தனர். அவர்கள் அனுஷாவை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் கருங்கலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் அனுஷா கொடுத்த தகவலின் பேரில் கருங்கல் போலீசார் அவர்களது வீட்டிற்கு விரைந்து வந்து இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஜெகனை மீட்டு கருங்கலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக சேர்த்தனர். பின்னர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் இதுகுறித்த புகாரின் பேரில் கருங்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்.